எப்படி அதெல்லாம் டவர் கிடைக்குதுல்ல? இல்லை எருத்து எங்கிட்டு விட்டு இருக்குது அப்படியே லைன் போடத்தான் இப்படி அருமையான செலெக்ஷன் பண்ணி பாட்டு போடுறியா? அப்புறம் ரொம்ப சந்தோஷம், அருமையான பாட்டு. அவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தா தான் இங்க சிரிக்க முடியும். கண்டிப்பா அவர் சிரிப்பு அடக்குனாரு, ஐயோ முடிஞ்சிடும். அதானு கேட்டேன். அதனால ரொம்ப சிறப்பு, அருமையான ஒரு பாடல். அன்புக்கு மனமாடி சாப்பாடு வெள்ள விளையாடு இருந்துச்சு. இன்னைக்கு ரவுண்ட் ரவுண்டா இருந்துச்சுங்க. அப்படியா? அருமையான ஒரு சாப்பாடு. சாப்பாடு அமைத்த விழா கமிட்டி அன்பு குடும்பத்தார்கள் அவர்களுக்கும் எங்கள் நாடக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி. ஏன்னா காசு முக்கியம் கிடையாது. ஆமாண்ணே. என்ன காசு காசு காசுன்ட்டு என்ன காசு போன மனுஷன் போகும்போது என்ன கொண்டு போற? ஒரு ரூபாய் எடுத்துட்டு தான் போடுறாங்க. காலையில அதே மாதிரி தான் போகணும். என்ன ஒரு ரூபாயோட காலை போகும்போது நம்ம கேட்டாரு ஒரு ரூபாயோட வா ஒன்றும் இல்லை சொல்லாமலாம் போயிடலாங்க. அதானு கேட்டேன். அப்படியே எப்படி காலையில ரெட்டி அப்படி முச்சந்தியா எப்படி? இல்ல அதெல்லாம் போய்கிட்டே இருக்கலாம். போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம். இங்க இல்லையே. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். காசுக்காரன் வந்திருக்கிறது. அதானே கேட்டேன். என்னென்ன காசு பணம் மனுஷன் இருக்கிறவரை நல்லா சம்பாதி செலவழிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா. சில பேர் சொல்லுவாங்க என்னன்னு சம்பாரிச்சு பேரம் பேத்தி சேர்த்து வைக்கணும், சொத்து சேர்த்து வைக்கணும், ஆமா பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும். என்ன சேர்த்து வச்ச கடைசியில் அனாத ஆசிரமம் வந்தேன். கண்டிப்பா என்ன இருக்கிறவரையும் சம்பாதிக்கணும், சாப்பிடணும், போயிட்டே இருக்கணும். ஓ இன்னைக்கெல்லாம் சம்பளத்துக்கு வந்தேன். என்ன நான் காலைல சம்பளமா கேட்பேன். சம்பளம் கேட்டா ஏன்டா நாயன்னு கேளு. ஏன் என்ன நாய்? அது உண்டு, அது உறுதி. சம்பளம் கேட்டா ஏன்டா நாயன்னு கேளு. சம்பளமே கேட்க மாட்டேன். என்னையா காசு பணம் காசுலாம் கேட்க மாட்டேன். 500 ரூபா தலை ஒரு 8 தலை கேட்பேன். என்ன சொல்ற? அதுக்கு பேர் காசு இல்ல, பணம் தானே. ரொம்ப சந்தோஷம். சரி, சிறந்த முறையாக இந்த நாடகத்தை வைத்த குடும்பத்தார்கள் அன்புள்ளமாக எங்களது தஞ்சை பிச்சையம்மாள் குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் ஊர் பொதுமக்கள் விழா கமிட்டியாளர் அனைவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கதை வணக்கம். நாடக அமைப்பாளர் இந்த நாடு மட்டுமல்ல, எல்லாம் போன் பண்ணாவே போதும், நாடகத்தை கொண்டு வந்துருவாரு. எல்லாம் உங்களுக்கு எந்த நாடகம் வேணும் உடனே போட்டு தருவாரு. எல்லா நாடகமும் என்ன நாடகம் வேணும் உடனே நீ போன் பண்ணா போதும், அப்படியே நாடகத்தை போட்டுருவாருங்க. சரி, என்ன நாடகம் சொல்லி உடனே போட்டு கொடுப்பாரு. அதெல்லாம் குடும்பத்தை கெடுக்கிற நாடகம். அது நாடகம் தான், அது குடும்பம் கெடுக்கிற நாடகம், இது குடும்பத்தை வளர்க்கிற நாடகம். அதாவது முன்னாடி ஒரு எபிசோடு ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜீ தமிழ்ல நாடகம் போட்டாங்க. ஜீ தமிழ்ல ஃபேமஸா 8:30 மணிக்கு மேலே பார்த்தேன்னு வச்சுக்க, நாடகம்னா அதுதான் நாடகம் ஃபேமஸா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஜீ தமிழ் ஒரு நாடகம் போடல, யாரடி மோனியா, அது என்ன நோனி நானே தகண்டேன். அந்த நாடகம் போட்டாங்க பாரு, அதுல இருந்து அப்படி அதுக்கடுத்து இன்னொரு நாடகம் போடுவாங்க, செம்பருத்தி அந்த பருத்தி செம்பருத்தி. இந்த 2 நாடகம் என்னைக்கு போட்ட ஆரம்பிச்சாங்களோ உண்மையாலுமே ஏகப்பட்ட குடும்பம் குட்டிச்சரா போயிருச்சு. அங்க என்ன நடக்குதோ அடுத்த நாள் காலையில இங்க நம்ம வீட்டுல நடக்கும். மாமியா மறு சொன்னப்படி, முதலாளியம்மா தொழில்நுட்படுத்தேன், ஜனவரி மீனாட்சி மாதிரி சும்மா எபிசோடு அப்படி ஓடி எடுத்துச்சு. அதனால அந்த நாடகம் இல்லைங்க, இது குடும்பத்தை வளர்க்கிற நாடகங்கள். சிறந்த முறையில் குறைந்த செலவில் சும்மா கம்மியா ஆமா சும்மா கம்மியா ஒரு 6000 அதே மாதிரிதான் அவாட்டு நாடக அமைப்பாளர் அருமையான ஆறுமணி சக்கரவர்த்தி, எங்களது கொசூர் கம்ப்ளைமெண்ட்டை சேர்ந்த அருமையான KP ரங்கசாமி அவர்கள் நாடகத்தை அமைத்துக் கொடுக்கிறார். நாடகத்தை அமைத்து அருமையான அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம் வணக்கம். இருந்தாலும் எங்களுக்கு சிறந்த முறையாக யூடியூப் சேனல் அமைத்துக் கொண்டிருக்கோம். உண்மையாலுமே இவங்களுக்கு தான் நல்லா வணக்கத்தை போடணும். ஆமா ஆமா, அங்கே பார்த்து சொல்லு. என்ன ஒரு காரணம் தெரியுமா? அதாவது உன்னெல்லாம் ஒரு நாடகம் கொடுக்குறான்னு வச்சுக்க, இன்னும் ஏஜென்ட்கார வர சொல்லுவாங்க, இல்லைன்னா நடிகர் சங்கத்துக்கு போய் இந்த ஆளை போடுப்பா அந்த ஆளை போடுப்பான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. சரி, செல் எடுத்துக்கிறது யூடியூப் தட்டினா போதும். ஆமா, அந்த ஆளை போட அந்த ஆளு அந்த அப்படி இருக்காரு பாரு. அப்புறம் அந்த ஆளு இங்க வரலன்னு வச்சுக்க, சரி என்ன குண்டி அப்படி இருந்துச்சு, இந்த பிள்ளைக்கு இப்படி இருந்துச்சு, இந்த ஆளை காலை காணாம உடனே யூடியூப்ல பாத்துறாங்கல்ல. கண்டிப்பா அந்த அளவுக்கு நீங்க உலகம் மாறிடுச்சுல்ல. சிறந்த முறையில் யூடியூப்ல நடந்து எங்களது நாடக மீடியா அன்புள்ளதற்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கதை வணக்கம். இந்த யூடியூப்னால ஏகப்பட்ட குடும்பம் வளர்ந்துகிட்டு வருது. ஆனா ஏகப்பட்ட குடும்பம் நீங்க கெட்டு குட்டிச்சராம போயிருச்சு. எப்படின்னு இந்த யூடியூப்ல பாக்குது நாடகத்துக்கு நம்மளுக்கு ஆள் குறைச்சிட்டாங்க. சரி, என்ன இங்க கத்துறதானே செல்லையும் கத்திரி கிடக்குறாங்க, என்னத்தை வீட்டுல படுத்துக்கிட்டு பாத்துட்டு போவோம், அதனால எல்லாம் அங்க பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிறந்த முறையில் யூடியூப் அமைத்து கொண்டிருக்கும் நாடக மீடியா அன்புள்ளதற்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கதை வணக்கம். யூடியூப்லாம் ரொம்ப சூப்பர் தான். உரிமையாளர் பால் இல்ல எடுக்கிற ஆள் தான் கொஞ்சம் வேற மாதிரி. எப்படி எடுக்கிறேன் யூடியூப்ல அருமையா எடுப்பாரு, எடிட்டிங்லாம் சிறப்பா போடுவாரு. எப்படி கட் பண்ணி போடுவாரு. ஆனா எடுக்கிற ஆளு தான் கொஞ்சம் வேற மாதிரி
அருமை சூப்பர் நல்ல பாசம் கொண்டாண்ணே அருமையான பாலன் அவர்களுக்கு மனமார்ந்த அடிகாந்த வணக்கம் 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 வல ஆடு அழகி அமனிய சுந்தரி பெருச்சலி சிட்டி புதுக்கோட்டை லட்டு இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக வயசுக்கு வந்து வராமல் இருக்கும் என்ன வயசுக்கு வந்து என்ன புரிய வர என்ன புரிய நாட்டிய தாரகை நாட்டிய சலங்கவெளி பாசமிகு அன்பு சகோதரி எங்களுக்கு சிறந்த எங்களுக்கு வெப்ப முண்டை இல்லையா அருமை அன்பு சகோதரி யூடியூப் சேனல் புகழ்பெற்ற சந்தான லட்சுமி இவருக்கு முதலே டான்ஸ் பின் கா மேக் மொச்ச கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி சீமையில பேரழகி செஞ்சு வச்ச மாரழகி நிராத்து பெட்டியில வச்சிருந்த இல்லங்க இப்ப என்ன பாட்டு படிச்சிய மொச்ச கொட்டை என்ன மொச்ச கொட்டை பொட்ட கொட்டை அந்த கொட்டைன்ட்டு ஏன் எல்லாம் மாத்தி போட்டாங்க தெரியுமா எப்படின்னு மொச்ச கொட்டை எல்லாம் போய் மேல போயிருச்சு இப்ப வேற மாதிரி வந்துருச்சு கீ கொட்டை இல்லைங்க அப்புறம் எனக்கு வெங்கலம் அது எப்படிமா படிச்சுட்டாங்க எப்படி விரல விடுவேலா இல்லனே விரல விட்டுறேன் சென்னுவிலா நான் சொல்ல விரல விடுங்க நீ செய்ய நல்லா விரல விட்டு என்னன்னு சொல்றேன் எழுத்து சரி நல்லா கேட்டு மொட்டை கொண்டு மொச்ச போய் மோ இட் ட இக் கு இன் டி மொட்டை கொண்டி அது நீ செஞ்சுக்கிட்டே இரு பாடு மொச்ச கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி மொச்ச கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்லழகி சிமையில பேரழகி செஞ்சு வச்ச மாரழகி கருக்கலில வருவ நீ கதவை திறந்து வை கருக்கலில வருவ நீ கதவை திறந்து வை பாடி கொட்ட புள்ள வெளியே வாலி விட்ட நோகடித்த கிளியே வாடி கொட்ட புள்ளி வெளியே வாலி விட்ட நோகடித்த கிளியே கிளியே வாடி மொட்டை குண்டி வெளியே யாரா கொட்ட புள்ளையா என்ன ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி ரங்கசாமி அண்ணே என் பேரு அண்ணே என் பேரு நல்லா சிறப்பா பாட்டு படிக்கணும் ஆமாமா தூக்கி வச்சு படிக்கணும் உங்கள் வீட்டு பல சிறந்தவராக சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம்ல அதுக்கு இலைக்கு வந்துருங்க நாய் உங்க வீட்டு பிள்ளை சிறந்தவராக நாளைக்கு அந்த பிள்ளை வருது என்ன கருவேப்பில மாட்டியா இல்லையா இந்த அடுத்து சொல்ல போறேன் உங்கள் அன்பையும் ஆதரவு காத்து கொண்டிருக்கேன் தம்பி ஆமா நான் சத்தம் சொல்றேன் சத்தம் எல்லாம் போனா காலைல பீனம் கிடைக்காது சரி உங்க வீட்டு பிள்ளை இவருக்கு விடலே டி.ஆர். ஆசை தம்பி அவர்கள் விடிய விடிய லொட்டுலுக்கு சந்து பொந்து கொத்தனார் போலி சிறப்பா வச்சு பூசுவேன் என்ன சொல்ற இங்க வர்ற ஓட்ட வர சொல்லுங்க இங்க சந்து பொந்தல் நிறைய சந்து பொந்து இருக்குதுங்க அடைக்கிறது தான் பாக்குற நீ அடைக்கிறதே சரி அடைச்சு போச்சு இந்த நிலைமைக்கு ஆகி போச்சு அதானே கேட்டேன் வேணா எனக்கு பாட்டு பாடுனே உனக்கா வாழ்த்தி பின்னாடி வருத்தப்படக்கூடாதானே நான் பின்னாடி எல்லாம் வருத்தப்படுற ஆளே இல்ல இருந்தா தானே வருத்தப்படுறதுக்கு அவன 4 பேர் தூக்கி வச்சு படிப்பான் சிறப்பா படிங்க பாட்டுக்கு பாடுங்கண்ணே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவர் பலர் இருக்க இங்கே வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகனே நக்கி மகனே நக்கி மகனே போதுமா காலை செலவாசனா ரொம்ப சந்தோஷம் நான் எங்க தூக்கு சொன்னா எங்க தூக்குனிய எங்க அது என்ன நக்கி மேனு படிக்கிற அப்புறம் அது எவ்வளவு பெரிய பாட்டு தெரியுங்களா எவ்வளவு பெரிய பாட்டு கண்ணதாசன் வரி எழுதி டி.எம். சௌந்தரராஜன் எவ்வளவு அருமையா பாட்டு படிச்சிருப்பாரு தெரியுமா ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தா செல்வ மகனே ஓஹோ அது எவ்வளவு பெரிய பாட்டு சரி அது என்ன நக்கிமேங்கறிய பெட்டிக்கார் காரணம் இல்லாம சொல்ல மாட்டாருனே என்ன நக்கிமேல அந்த காரணம் இருக்குது அதுல ஒரு கருத்து இருக்குனே என்ன நக்கிமே இல்லையா ஆமா என்ன கருத்து அதாவது உங்க அப்பாவும் உங்க அம்மாவுக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லையா ஆமா அவங்களும் ஏறாத இடம் இல்லையா
எங்க வீட்ல இடம் இல்லாமையா? அண்ணே கோவில் வரதுக்கு. ஓ, குழந்தை வரத்துக்கு. ஆமா. சரி. ஒரு நாள் பழனி மலைக்கு மாலையை போட்டுட்டு பழனி பாத யாத்திரை போயிருக்காங்க. சரி. பழனி பாத யாத்திரை போனோம்னா கோவில் போயிட்டு கீழ இறங்கி அடிவாரத்துல என்ன ஃபேமஸ்? கந்தவளா பஞ்சாமிர்தம் தான் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு. அந்த பஞ்சாமிர்தம் உங்க அப்பைய வாங்கி உங்க அம்மா அதுல ஊத்தி. எதுல உள்ளங்கையினே. உள்ளங்கையில ஊத்தி. நக்கறப்ப பிறந்தி, அதனால நக்கி மகன் பேரு. ஓ, எங்க அப்பனே எங்க அம்மா வரத்துல. அப்போ நான் பஞ்சாமிர்தத்தை நக்கனால போறதா நக்கிமையன். ஆமா. அப்ப குடிக்கமேன்னா குடிக்குமேங்க குடிச்சிருப்பாரு. அப்ப கடிக்கமேன்னா ஏதோ வாங்கி கடிச்சிருப்பாங்க முறுக்கு இருக்கு. இது மாதிரி விளக்கம் எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். இந்த நக்கிமேனுக்கு இவ்வளவு விளக்கம் இருக்குதா? கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். அடுத்த புள்ளைய வெளியே எங்க பிள்ளை எங்க பிள்ளை? ஏய் எங்கடா பிள்ளை? ஏய் எங்க பிள்ளை? ஏய் எங்க பிள்ளை? அட புள்ள என்னாச்சுன்னு பாத்துட்டு வா. பிள்ளை எங்க? உங்க உள்ள வீட்ல தூங்கும். ஏய் வந்திருக்கா இல்லடா? இங்க அண்ணா வந்த பிள்ளைனே. புள்ள வந்திருக்கா வரலையா? வந்த புள்ள. சும்மா ஏய் போய் பாத்துட்டு வா. சும்மா சுடுறது மாதிரி. என்ன பாத்துட்டு வாடா. இல்ல சிறந்தபடியாக எல்லாம் பரவாயில்ல. புள்ளை வெளியே வருமா? நாடு சும்மா கிடந்தாலும் கிடைக்கும். சும்மா கிடந்தாலும் கிடக்கும். ஓடி வந்து கிடக்கும். சும்மா கிடந்தாலும் கிடைக்கும்.